வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதன் எஸ்ஆர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் வெர்ஷன் 1.21 நம்ம எப்படி ஒரு சிம்பிளான சூப்பரான ஈஸியான அயன் ஃபார்மை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி சிம்பிளாக அந்த அயன் ஃபார்மை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அயன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்பான் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா காடுகளும் மலைகளும் ஆறுகளுமாகவே கண்ணில் தென்பட்டுருக்கு. ஒரு நல்ல சமவெளி பார்த்திங்கன்னா கண்ணில் இன்னும் தென்படலை. அதனால் ஒரு நல்ல சமவெளியை தேடி பயணித்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளார நம்ம சேனலை பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு வேறு ஏதாவது ஃபார்ம் வேணும்னா அப்படி கமெண்ட்டில் போட்டுவிட்டுங்க கைஸ், ஓகேங்களா? இருங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல சமவெளியாக கண்ணில் தென்படுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புரியலைன்னா மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7க்கு 7 அப்படிங்கிற அளவில் ஒரு பக்கம் தோண்டிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? இந்த பக்கம் ஃபஸ்ட்டு 7 அப்படிங்கிற ஒரு அளவில் தோண்டிக்கலாம். இருங்க, எத்தனை பிளாக் இருக்குது? 1 2 3 4 5 6 தான் இருக்குது. இன்னும் ஒரு பிளாக்கு தோண்டணும். இந்த பிளாக் 8ஆவதாக இருக்குது, தேவையில்லை. அடுத்து இந்த பக்கம் ஒரு 6 பிளாக்கை தோண்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ஒரு பிளாக் தோண்டிருந்ததுனால 7க்கு 7 அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துடும். வந்துட்டு இதை நம்ம பார்த்திங்கன்னா அப்படி சதுர அளவில் 7க்கு 7 அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரி பள்ளத்தை உருவாக்கிக்கலாம், ஓகேங்களா? மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 பக்கங்கள்லேயும் இது போன்று நம்ம பார்த்திங்கன்னா தோண்டிக்கலாம். இந்த பக்கமும் பேலன்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் இப்படி தோண்டிட்டு நடுவில் உள்ளதையும் நம்ம பார்த்திங்கன்னா தோண்டி எடுத்துக்கலாம். நடுப்புற நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டர்ட் பிளாக்குகள் தேவைப்படாது. அதனால் அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா? அப்படியே எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம். 7க்கு 7 அப்படிங்கிற அளவில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கை தோண்டிக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே ஒரு 3 பிளாக் தோண்டணும் கைஸ், ஓகேங்களா? இருங்க, 1 2 3, ஓகேங்களா? 3 பிளாக் நம்ம பார்த்திங்கன்னா தோண்டியாச்சு. அப்படியே நம்ம தோண்டி வச்சுருக்கிற அந்த 7க்கு 7 அப்படின்னு சதுர அளவில் நம்ம தோண்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்கன்னா இந்த 3 பிளாக் உள்ளார பார்த்திங்கன்னா தோண்டி எடுத்துக்கலாம். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணி காட்டுவாங்க, இல்லாட்டி கட் பண்ணி காட்டுவாங்க. நான் அது மாதிரிலாம் காட்ட போகிறதில்ல. யதார்த்தமாக நடக்கிறது தான் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும். இதை எப்படி பண்ணுறோம், இதை நான் க்ரியேட்டிவ் பண்ணும்போதே கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. இதை நீங்கள் சர்வைவல் மோடில் பண்ணணும் அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் செய்யும் போது டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாரிஃபை கிடைக்கும், ஓகேங்களா? அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளார இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா உடச்சிக்கலாம். அங்கங்கே கீழே எக்ஸ்ட்ரா உடையுது, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு 3 பிளாக் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உடைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? உள்ளார இருக்கிற இந்த டட்லாம் இப்படி உடைக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்புறம் இந்த ஃபார்ம் செய்கிறதுல நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. வேறு ஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறப்ப உங்களுடைய அந்த குழப்பமான விஷயங்கள்லாம் திருத்திக்கிட்டு உங்களுக்கு புரியும்படி இன்னும் தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? அப்புறம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. இப்போ இங்கே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பிளாக்குகளையும் நம்ம பார்த்திங்கன்னா உடச்சிக்கலாம். எல்லாத்தையும் இப்படி உடச்சாச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பிளாக்லாம் உடச்சிருக்கிறேன். அதெல்லாம் இப்படி அடைச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் நம்ம கீழே மறுபடியும் தோண்டணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ தோண்டியாச்சு. அடுத்ததாக இங்கே உள்ளார 5க்கு 5 அப்படிங்கிற அளவில் மறுபடியும் நம்ம ஒரு சதுர அளவில் ஒரு பள்ளத்தை பார்த்திங்கன்னா உருவாக்குறோம். இங்கே 5 தோண்டியாச்சு. இங்கே ஆல்ரெடி 1 தோண்டினதுனால 1 2 3 4 தோண்டினாலே போதும். ஏன்னா மொத்தமாக 5 வந்துடும், ஓகேங்களா? அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சதுர அளவில் இந்த பள்ளத்தை நம்ம பார்த்திங்கன்னா ஏற்படுத்திக்கலாம். எல்லா பக்கமும் அப்படி உடச்சி விட்டுட்டு நடுப்புறையும் இந்த வாட்டியும் நமக்கு தேவையில்லை. நடுப்புற இருக்க பக்கத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுக்கலாம். சைடில் உள்ளதெல்லாம் அப்படி மூடி விட்டுக்கோங்க. இருட்ட வேறு ஆரம்பிக்குதுங்க. இருங்க, நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா டைமை டே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவோம். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளார தோண்ட ஆரம்பிச்சிடலாம். உள்ளார பார்த்திங்கன்னா 5 பிளாக் நம்ம தோண்டணும். அப்படியே 5 பிளாக் பார்த்திங்கன்னா கீழே தோண்டிடலாம். அப்படியே இந்த முழு சதுர அளவில் நம்ம 5க்கு 5 அப்படிங்கிற அளவில் ஒரு சதுரம் தோண்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது ஃபுல்லுமே நம்ம பார்த்திங்கன்னா 5 பிளாக் தோண்டிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அப்படியே ஒவ்வொரு பிளாக்காக நம்ம பார்த்திங்கன்னா அப்படி தோண்டிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கேமிங் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. நிறைய அறிவு சார்ந்த கதைகள், கருத்துக்கள் உள்ள பல காணொளிகள் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா வரும். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கேம் மட்டும் விளையாண்டு கெட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது இல்லையா? கேம் விளையாடுறதுனால நம்ம கெட்டு போவோம் தான். ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறந்து நம்ம உள்ளார இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அறிவையும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் இல்லையா? அதனால நம்ம பார்த்திங்கன்னா
கதைகள், நல்ல கருத்துக்கள் உள்ள பல காணொளிகள் இதே சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். கேமிங் வீடியோஸையும் பாருங்கள், அதே சமயத்தில் அந்த கருத்துக்கள் உள்ள வீடியோவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அறிவையும் நம் வளர்த்து கொள்ளலாங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாக்குகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கலாம். ஒவ்வொரு பிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சிட்டு, இது க்ரியேட்டிவ் மோட்லேயே இவ்வளோ நேரம் ஆகுது. சர்வைவலில் பண்ணும்போது நம்ம பிக்காக்ஸ் போன்ற கருவிகளை வச்சு தான் நம்ம உடைக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நேரம் ஆகும். இதுவே நான் க்ரியேட்டிவில் பண்ணுறதுனால தான் சுலபமாக பண்ண முடியுது. இதையே எல்லோரும் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போட்டு கட் பண்ணி காமிச்சிருவாங்க. பட் நமக்கு அதிலலாம் விருப்பம் கிடையாதுங்க. யதார்த்தமாக என்ன இருக்கோ அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆள் நான். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எதையும் கட் பண்ணாமல் இப்படி டேரெக்டாகவே உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பிளாக்கையும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த பிளாக்குகளையுமே நம்ம உடச்சிக்கலாம். இப்போ 5க்கு 5 அளவில் நம்ம போட்ட சதுரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 பிளாக் கீழே தோண்டிடுவோம். இந்த டட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த டட்டு பிளாக் இருக்கிற இடத்துலலாம் அந்த ஸ்டோனை நான் வந்து வச்சு விட்டுறேன். ஏன்னா இயற்கையாகவே இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் டட்டு இருக்கக்கூடாது. அங்கே ஸ்டோன் தான் இருந்துச்சு, தேவையில்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டட் பிளாக்ஸ் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த கிரேவல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் இருந்தால் பிரச்சனையா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனே இருக்கட்டும். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சர்வைவல் பண்ணல, சும்மா உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு தானே பண்ணுறேன். செய்கிறதை திறந்த செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்ட்லாம் இல்லாமல், இந்த கிரேவல்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோண்டிகிட்ருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சர்வைவலில் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிளாக்கை வச்சு இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் 2 பிளாக்குகளால் இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்டுகளை வைக்க போகிறோம், மெத்தைகளை வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதில் வில்லேஜர்ஸ் இல்லாமல் அயன் கோலம்ஸ் ஸ்பான் ஆகாது. அவங்களுக்கு பெட்டு வேணும். அப்போ தான் அயன் கோலம்ஸ் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இருந்தால் தான் வில்லேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அயன் கோலம்ஸை ஸ்பான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு 5, இங்கே 6, 7, 8, 9, 10 10 பெட்டு வந்துட்டு கீழே ஒரு பிளாக் போட்டோம் பார்த்திங்களா? அதெல்லாம் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் சாதுவாக இருக்கிறதுக்காக இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஒரு பள்ளத்தை ஒர்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல தற்காலிகமாக நம்ம வச்ச பிளாக்குகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மெத்தைகளை இது மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோக்களில் காட்டுறேன். அப்படியே இந்த இடத்துலலாம் உடச்சிட்டு நம்ம தற்காலிகமாக போட்டு வச்சுருந்த அந்த பிளாக்குகள் இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தைகளை இது மாதிரி வச்சிடலாம் கைஸ். ஓகேங்களா? இதெல்லாம் சர்வைவலில் பண்ணுறது கஷ்டம் தான் கைஸ், எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு மெத்தை செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஆடுகிட்ட அடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ 20 மெத்தைனா நம்ம எத்தனை ஆடுகள்? கணக்கு கொஞ்சம் கோளாறு, நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. நிறைய ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா கொன்று தான் இந்த உல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த உள்ளை வச்சு தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மெத்தைகளை செய்ய முடியும். அது போக மரக்கட்டைகளும் நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் இருந்தால் தான் பெட்டு செய்ய முடியும். உங்களுடைய சிரமம் எனக்கு புரிகின்றது. இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை எண்ணி பாருங்கள். நிறைய அயன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் இல்லையா? அதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டால் தவறு கிடையாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்லாம் போட்டு மேலே மூடிடும். இங்கே இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு அதுக்கு வந்து என்ன தேவைன்னா, கிரேவலை உடச்சோன்னா அது உள்ளார என்னங்க, அது என்னமோ கருப்பு கலரில் ஒன்று கிடைக்கும் தெரியுங்களா? அது பேர் தற்காலிகமாக எனக்கு மறந்து போச்சு. அது கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அப்புறம் ஃபெதரு, வுட்டு, இது போன்ற சில பொருட்களை வைத்து இந்த ஃப்ளெட்ஜிங் டேபிளை வந்து பார்த்திங்கன்னா செய்யணும். இந்த ஃப்ளெக்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் கோலத்தை க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வீடியோக்கள்லேயுமே எல்லா இதுலேயுமே நான் பார்க்குறப்ப ஃப்ளெட்ஜிங் டேபிள் தான் வச்சாங்க. ஓகேங்களா? அதனால் ஃப்ளெட்ஜிங் டேபிள் செஞ்சுக்கோங்க. முன்னாடிலேருந்து மைன்கிராஃப்ட் விளையாடுறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளெட்ஜிங் டேபிளை இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர்களை ஸ்பான் பண்ண போகிறோம். அவங்க டீஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அங்கே வந்து ஜாம்பிஸ் வேறு எதுவும் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் டார்ச் லைட்டை வச்சுருவோம். அங்கே வேறு எதுவும் ஜாம்பிஸ், வேறு உயிரினங்கள் ஸ்பான் ஆகாது கைஸ். ஓகேங்களா? இப்போ வில்லேஜர்ஸை கொண்டு வரதுக்காக நான் வில்லேஜர்ஸை ஸ்பான் பண்ணுற ஒரு எக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறேன். இது வந்து க்ரியேட்டிவ் மோடில் தான் நம்மளால் பண்ண முடியும். சர்வைவல் மோடில் நம்மளால் இந்த எக்கெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20 வில்லேஜர்களை கொண்டு வந்து உள்ளார போடணும். அப்படி இல்லாட்டி 2 வில்லேஜர்களை உள்ளார போட்டு அவங்கள ப்ரீட் பண்ணணும். ப்ரீட் பண்ணுறது எப்படின்னா, அவங்கள 2 பேர் உள்ளார போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான பெட்டெலாம் நம்ம வச்சாச்சு, ஃப்ளெட்ஜிங் டேபிளும் வச்சாச்சு. அவங்களுக்கு தேவையான உணவை மட்டும் கொடுக்கணும். இருங்க, இந்த சின்ன பசங்கள்லாம் உள்ளார விடக்கூடாது. நம்ம ப்ரீட் பண்ணுறப்போ சின்ன பசங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க வளர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பச்சை கலர் சட்டை போட்ட மண்டையை வந்தாலும் அவனையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளார விடக்கூடாது. அவனையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொன்னுடணும். ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாத வெட்டி பயல், எந்த வேலையுமே செய்ய மாட்டான், சும்மா தான் இருப்பான். அதனால் அவனை வந்து பார்த்திங்கன்னா அடித்து துரத்தி விட்டுறலாம். இதுமாரி ப்ரீட் பண்ணி கொண்டு வரணும். மறுபடியும் இந்த பச்சை மண்டையை வந்துட்டாங்க. பேச உரியாடா, மக்களுக்கு தெளிவாக சொல்ல விட்றான் என்ன சோதிக்கிறானுங்க என்னைய. ப்ரீட் பண்ணோன்னா இந்தமாரி சின்ன பசங்க வளர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
அப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ரெட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீட் பண்ணி 20 வில்லேஜர்ஸ் வருவாங்க கைஸ், ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் காத்துட்ருக்கணும். வில்லேஜர்ஸை கொண்டு வரது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் சர்வைவல் மோடில் பண்ணுறப்ப, ஓகேங்களா? இது க்ரியேட்டிவ் மோட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுனால க்ரியேட்டிவ் மோடு போட்டு ஈஸியாக பண்ணிகிட்ருக்கேன். 20 வில்லேஜர்ஸும் வந்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மூடி விட்டுறலாம். இவங்க உள்ளார டார்ச் லைட்டு இருக்கிறதுனால நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும். ஜாம்பிஸும் ஸ்பான் ஆகாது, இவங்களும் டீஸ்பான் ஆக மாட்டாங்க, ஓகேங்களா? அதனால் இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் அப்படி பிளாக்கை போட்டு மூடி விட்டுறலாம். கிட்டத்தட்ட முடிக்க போகிற நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்கிற இந்த பிளாக்கை அடைச்சி விட்ருவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் கோலம் இறந்து போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். முதல்ல 4 பிளாக் வச்சுட்டு அடுத்து 3 பிளாக், அடுத்து 2 பிளாக், அடுத்து இன்னும் 1 பிளாக் வைக்கணுங்க. இந்த இடத்துல 1 பிளாக் அப்படி வச்சுட்டு இதில் தண்ணியை ஊற்றிடணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சில ஏற்பாடுகளை பண்ணிடலாம். அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னடா சொல்லுவாங்க, ஹூப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஹூப்பரை வைக்கணும். அதுக்கு முன்னாடி செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? எங்கடா அந்த செஸ்ட்டு, இது ஆயுதங்களா? ஓகே இருங்க, அந்த ஹூப்பர்னு இங்கே இருக்கும். ஹூப்பர் எடுத்துக்கலாம். அப்புறம் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த செஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி 2 பிளாக்குகளை தோண்டி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட்டை இப்படி வச்சுக்கலாம் கைஸ், ஓகேங்களா? 2 செஸ்ட் வச்சிடலாம். வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹூப்பரை கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி க்ரௌச் பண்ணிக்கிட்டு அந்த செஸ்ட்டை தொட்டோம் அப்படின்னா ஹூப்பர் வந்து பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் ஆகிடும். இது விழுவுற அயன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அந்த ஹூப்பர் வழியாக அந்த செஸ்ட்டுக்குள்ளார போய் சேர்ந்துரும் கைஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பிளேன் தேவைப்படும். ஒரே ஒரு கிளாஸ் பிளேன் இருந்தாலே போதும். அதை வந்து பார்த்திங்கன்னா க்ரௌச் பண்ணி இந்த ஹூப்பருக்கு மேலே உள்ள பிளாக்கில் இதுமாதிரி வச்சிடலாம். ஒன்று வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படும். 2 பட்டன் இருந்தால் போதும். எதுக்காக இதை நம்ம செட்டப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாவாவை வைக்கிறதுக்கு தாங்க கைஸ், ஓகேங்களா? அப்போ தான் அயன்காலம் வந்து பார்த்திங்கன்னா லாவாவில் பட்டு இறந்து போவான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டனை சர்ச் பண்ணி பட்டன் எடுத்துக்கிட்டு நான் வைக்கிற இடத்துல கரெக்டாக வைங்க. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வச்சுட்டு இப்போது நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாவாவை ஊற்றிடலாம். லாவாவை எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படி எங்கடா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. லாவா வந்து பார்த்திங்கன்னா மொத்த இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. இந்த இடத்துல ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அப்படி அந்த இடத்துல ஊற்றிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிட்டு கேஸ், ஓகேங்களா? இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஆஹா தெய்வமே, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது யாருன்ற மாரி சொன்னேன். உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடி அயன்காலம் ஸ்பான் ஆகி அதில் இறந்து போகிறான். இறந்து போகிற அயன்காலமோட அயன்ஸ்லாம் வந்து நம்ம செஸ்ட்டில் கனெக்ட் ஆகிடும் கேஸ், ஓகேங்களா? நம்மளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே முடிஞ்சிட்டு இன்னும் ஒரே ஒரு வேலை பண்ணணும். செஸ்ட்டில் கனெக்ட் ஆகிற நம்மளோட அயன்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு இடம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருங்க இந்த லீஃப் பிளாக்ஸ்லாம் எடுத்து இந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக அப்படி போட்டு விட்ருவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த அயன் காலம் வந்து வெளில கில்ல எங்கேயாச்சும் நம்ம போட்டு இடத்த தாண்டி இந்த இடத்துலலாம் ஸ்பான் ஆகிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை ஆகிவிடும். இந்த லீஃபை போட்டோன்னா அயன் காலம் வந்து பார்த்திங்கன்னா வெளில ஸ்பான் ஆக மாட்டான். நம்ம அயன் ஃபார்ம் பண்ணி குழி தோண்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் காலம் ஸ்பான் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃபை போடுறேன். பட் இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அவங்க வீடியோவில் பார்த்தவங்க நான் பண்ணி முடிச்சதோடு போட்டாங்க, இந்த லீஃப்லாம் போடல. இது போடணுமா வேணாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல கைஸ், ஓகேங்களா? நான் முன்னாடி பழைய ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கேன். அதில் இதுமாரி லீஃபை வைக்க சொல்லுவாங்க. அந்த பழைய ஃபார்ம் டெக்னிக் இதில் நான் சும்மா போட்டு விட்றேன், ஓகேங்களா? நிறைய அயன் காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் அடி வாங்கி செத்துட்டு நமக்கு அயன் சேகரித்து கொண்டு இருக்கின்றது. இப்போது அந்த அயன்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது? இப்படி குதிச்சோன்னா லாவாவில் அடிபட்டு செத்துரும் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வழியை உண்டாக்க வேண்டும் அயனை எடுப்பதற்காக. அது மட்டும் பண்ணிட்டோன்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருங்க கைஸ், ஓகேங்களா? ஏறுங்க, எங்கடா அந்த அயன் இருக்குது? அப்படி தோண்டிட்டு இப்படி போனோன்னா இங்கே தான் இருக்குமா? ஏறுங்க, இந்த பக்கம் இப்படி தோண்டி அந்த அயன் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். எங்கடா ஆஹா, இந்த பக்கம் இந்த பிளாக்கை மூடக்கூடாது. அடி லாவா வரான்டா, மூடுறா. அப்படி மூடியாச்சு. இந்த இடத்துல தான் செஸ்ட் இருக்கின்றது. செஸ்ட்டை திறந்தோம் என்றால் 11 அயன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கின்றது. அயன் ஃபார்ம் வெற்றிகரமாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. மேலே போகிறதுக்காக இந்த ஏணியை தயாரித்து இந்த ஏணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படி செவுத்தில் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏறி போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய அயன் ஃபார்ம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஃபார்ம் செய்யணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க, ஓகேங்களா? அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் டோரை போட்டு மேலே மூடிடுவோம். இருங்க, இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு அந்த ஏணி இருக்கிறதுனால நம்மளால் அந்த இடத்துல வைக்க முடியல. அதனால் இந்த ஏணியை உடச்சி விட்டுப்போம். உடடா உடச்சி விட்டு இந்த ட்ராப் டோரை போட்டோம்னா தேவையான நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுட்டு அப்படி கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வரலாம். அயன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. நிறைய ஜாம்பிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போகிறாங்க. அதனால் டே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடலாம், ஓகேங்களா? டே டைமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. அயன் ஃபார்ம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஃபார்ம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.